ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு நியூ ஓட்டர் ஐடி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் லிங்க் பண்ணுறது, ஓகே ஓட்டர் ஐடி வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இல்லை அப்படின்னா என்னுடைய ஓட்டர் ஐடி வந்து ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து எபிக் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, எபிக் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் வந்து ஷோ ஆகணும். ஓகே, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6385852746. ஓகே, செலக்ட் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுறேன், தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணி எடுத்துறேன். இப்போ வந்து நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் ஃபார் த கிவன் எபிக் நம்பர், த ஃபேக்கலிட்டி டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் இஸ் அவைலபிள் இன் ஃபார்ம் 8. ஓகே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பரில் எந்த ஒரு எபிக் நம்பரும் வந்து அப்டேட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எபிக் நம்பரில் இந்த ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்ம் 8 வந்து ஃபில் பண்ணணும். இப்போ ஃபார்ம் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்ஸில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து நீ எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ம் 8ன்னு இருக்கும், ஃபில் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் இது பண்ணுறீங்கன்னா அதர் எலெக்டர்ஸ்க்கு வந்து பண்ணுறீங்க. இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே நிறைய பேர் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அதர் எலெக்டரை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாமல் அதர் எலெக்டர். ஓகே, அவங்களுடைய எபிக் நம்பரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். ஓகே, இப்போ என்னுடைய எபிக் நம்பர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சர்ச் பண்ணிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன ஆகுது, ஷோ ஆகுது. ஓகே, மொடக்குறிச்சி அப்படின்னு ஷோ ஆகுது. அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஓகே தரேன். இப்படி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா கரெக்ஷன் ஆஃப் என்டையர் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறேன் ஓகே தரேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு அப்படின்னா என்ன ஆகும், அடுத்த பேஜுக்கு வந்துடும். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, அந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அவங்க எந்த டிஸ்ட்ரிக்கு இது எல்லாமே ஷோ ஆகிடும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், இதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே, அவங்களுடைய ஜெண்டர் நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும்னா நேம் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஜெண்டர்னா ஜெண்டர், மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் மட்டும் உங்களுக்கு என்ட்ரி பண்ண சொல்லுவோம். அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ப்ரீவியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ண உடனே வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு ப்ரீவியூ அண்ட் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து கேப்சா என்ட்ரி பண்ண சொல்லணும். கேப்சா என்ட்ரி பண்ணணும், ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறப்ப அட்ரஸை இது பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஜெண்டர் அப்படின்னா ஜெண்டர், இது எல்லாமே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் வந்து இந்த ஆப்ஷனில் இருக்குது, டீட்டெயில்ஸில் இருக்குது. அவருடைய நேம் வந்து காமிக்கணும்ல, அந்த நேம் இடத்துல ஆதார் நம்பர் இருக்குது, ஆதார் நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, அதே மொபைல் நம்பர் வந்து செல்ஃபாக நீங்கள் இது பண்ணுறீங்களா இல்லை ஃபாதர் இல்லை மதர் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இமெயில் இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை எந்த இஷ்யூ இல்லை. நீங்கள் கொடுத்துட்டு ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட்டிஷன் அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராக் பண்ணிக்கலாம். அது எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அந்த ஹோம் பேஜுக்கு வந்தாங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து செக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஐடி எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, இல்லை யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இது பண்ணுங்கள், நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.